நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழுதியன் இனிய வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் ரொம்பவே முக்கியமான சம்பவம் இன்றைய நேரத்தில் நடந்து முடிஞ்சிருக்குது. அதாவது ஆயிரம் கொடிய இருட்டாயினும் ஒரு சிறிய தீசுளுத்தின் வெளிச்சத்தை அடக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளவுதான் ஒரு கொடிய இருட்டுகளாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன தீக்குச்சி இருக்கு இல்லையா, அந்த தீக்குச்சியினுடைய வெளிச்சத்தை அடக்கவே முடியாது. அந்த தீக்குச்சியினுடைய வெளிச்சம் தன்னுடைய சக்திக்கு உட்பட்ட பகுதி முழுமைக்கும் தன்னுடைய வெளிச்சத்தை பாய்ச்சி கொண்டே இருக்கும். அதான் ஆயிரம் கொடிய இருட்டுகளாயினும் ஒரு சிறிய தீ சுளுத்தின் வெளிச்சத்தை அடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சாதாரண ஒரு தீ சுளுத்தினுடைய வெளிச்சத்தையே கொடிய இருட்டுலாம் அடக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு எரிமலை, எத்தனை கோடி இருட்டுகள் ஒன்று சேர்ந்தாலும் அந்த எரிமலையுடைய வெளிச்சத்தை அடக்கவே முடியாது. இதை எதற்காக சொல்றேன் அப்படின்னா, இன்றைய தினத்தில் தேவேந்திர குல வேளாண் மக்களுக்கு நிறைய இடங்களில் சனாதன ஜாதி வரி அட்ராசிட்டிகள் எல்லாமே நடக்குது. பல இடங்கள்ல அவங்களுடைய உரிமைகள் எல்லாமே மறுக்கப்படுது. ஆனால் அவங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்ற பொழுது, சனாதன ஜாதி வரி அட்ராசிட்டிகள் நிகழ்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி சனாதன ஜாதி வரி அட்ராசிட்டிக்கு எதிராக குரல் எழுப்புறாங்களா? அந்த மக்களை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் குரல் எழுப்புறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. மாறாக என்ன பண்றாங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் தேவேந்திர குல வேளாண் மக்களுக்கு எதிர்முறை நிப்பாட்டணும், அந்த வேலையை மட்டும்தான் தற்போது இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சிந்தனை எல்லாத்தையுமே உடைக்கும் விதமாக இன்றைய தினத்தில் ஐயா பசுபதியார் அவருடைய மகள் சந்தன பிரியா அவர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் போய் சந்தித்து ஒரு துண்டறிக்கை கொடுத்து ஒரு அழைப்பிதழ் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பான முறையில் நீங்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டுமண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு அழைப்புதல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப உற்று நோக்கப்பட வேண்டிய ஒரு அழைப்புதல், ரொம்ப உற்று நோக்கப்பட வேண்டிய ஒரு சம்பவம். சந்தன பிரியா அவர்கள் எதற்காக விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் சந்திச்சாங்க, அந்த துண்டறிக்கையில கூறப்பட்ட செய்தி என்ன உரையாடல்கள் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் என்னால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். சந்தன பிரியா அவர்கள், அதாவது ஐயா பசுபதி அவருடைய மகள் சந்தன பிரியா அவர்கள் எதற்காக விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் சந்திச்சாங்க அப்படின்னா, அதாவது ஒரு துண்டறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த துண்டறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படின்னா, பசுபதியார் அவர்களுடைய குரு பூஜை விழா. இந்த குரு பூஜை விழாவிற்கு அண்ணனாகிய நீங்கள், அதாவது முனைவர் தொல் திருமாவளவர்கள் அண்ணனாகிய நீங்கள் கண்டிப்பான முறையில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. அதாவது சந்தன பிரியா அவர்கள் எதற்காக முனைவர் தொல் திருமாவளவன் போய் இந்த துண்டறிக்கை கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டிய தேவைகள் எல்லாமே இருக்குது. முதல்ல சந்தன பிரியா அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த துண்டறிக்கையை இப்போ காட்டுறேன், நீங்களே பாருங்க. இந்த துண்டறிக்கையினுடைய அந்த மேலே பாருங்க, ஐயா தியாகி இம்மானுவேல் சேகரன் அவருடைய படம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. கீழே ஐயா பசுபதியார் அவருடைய படம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ ஐயா பசுபதியார் அவர்கள் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டார். தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டியதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, சனாதன ஜாதி வரி சிந்தனைகளுக்கு எதிராக களமாடிய நபர் தான் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்கள். அதாவது ஒரு மனிதன் தனக்கு அடக்குமுறைகள் ஒடுக்கப்படுகின்ற பொழுது, நிகழ்த்தப்படுகின்ற பொழுது வெகுண்டு எழ ஆரம்பிச்சான் அப்படின்னா, அப்பொழுதே அவன் அடிமை சிந்தனைகளுக்கு எதிராக போராடுகின்ற நபராக மாறுறான், சனாதன சிந்தனைகளுக்கு எதிராக போராடுகின்ற நபராக மாறுறான். ஸோ அந்த மாதிரி தான் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்கள் வர்றாரு, பார்க்குறாரு, தன்னுடைய சக மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற ஜாதி வரி அட்ராசிட்டிகளை பார்க்குறாரு. இது எல்லாத்துக்குமே மூல முதற் காரணம் எதுன்னு பார்க்கின்ற பொழுது, இந்த எல்லாத்துக்குமே மூல முதற் காரணம் சனாதன சிந்தனைகள் என்று சிந்தனை கொண்டதன் விளைவாக சனாதன சிந்தனைகளுக்கு எதிராக, ஜாதி ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக களமாறுறாரு. யாரு? தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்கள். ஸோ அப்பேற்பட்ட ஒரு தலைவரை தன்னுடைய தலைவராக கொண்ட நபர் தான் பசுபதியார் அவர்கள். ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவனுமே ஒரு சனாதன எதிர்ப்பாளர், தீவிர சனாதன எதிர்ப்பாளர். தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்கள் எவ்வாறு இந்த ஜாதி அட்ராசிட்டிகளுக்கு எதிராக களமாடினாரோ அதே மாதிரி தான் இன்றும் கூட சனாதன சிந்தனைகளுக்கு எதிராக, ஜாதி வரி அட்ராசிட்டிக்கு எதிராக களமாடி கொண்டிருக்கின்றார் முனைவர் தொல் திருமாவளவன். எப்படி தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்கள் கொஞ்சம் கூட சமரசம் இல்லாமல் போராடினாரோ அதே மாதிரி தான் முனைவர் தொல் திருமாவளவனுமே கொஞ்சம் கூட சமரசம் இல்லாமல் சனாதன சிந்தனைகளுக்கு எதிராக களமாடி கொண்டிருக்கின்றார். ஸோ ஐயா பசுபதியார் அவருடைய தலைவர் யாருன்னு பார்க்குறப்ப தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்கள். நம்ம அண்ணன் எழுச்சித்தம் அவர்களுமே தன்னுடைய தலைவர்களில் ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்ட நபர் யார் பார்த்தோம்னா தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்கள். ஸோ அதன் விளைவாக ஐயா பசுபதி அவருடைய மகள் சந்தன பிரியா அவர்கள் தொல் திருமாவளவன் சந்தித்து துண்டறிக்கை கொடுத்து, இந்த மாதிரி குரு பூஜை நிகழ்வுக்கு நீங்கள் வர வேண்டும். ஏன்னா என்னுடைய அப்பாவுடைய சிந்தனைகளும் மொத்த சிந்தனை, அவரும் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி களமாடிய நபர்.
சனாதன சிந்தனைகள் எதிராக களமாடிய நபர், நீங்களும் சனாதன சிந்தனைகளுக்கு எதிராக களமாடி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் என்ற ஒரு காரணத்தின் விளைவாக கூட அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இன்னும் நம்ம சொல்றதா இருந்தா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கலைஞர் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறார். அதாவது தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கு நீங்க அஞ்சல் தலை வெளியிட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய மாநாடு, அந்த மாநாட்டினுடைய ஸ்டேஜிலேயே கோரிக்கை வந்து வைக்கிறார். ஸோ அதன் விளைவாக கலைஞர் அவர்களுமே தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கு அஞ்சல் தலையை வெளியிட்டார். ஸோ இன்றைக்கு வந்து தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கு அஞ்சல் தலை இருக்கின்றது அப்படின்னா அதற்கு முழு காரணம் யாருன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். அவர் அன்னைக்கு கோரிக்கை வைக்கல அப்படின்னா இன்னைக்கு வந்து தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கு அஞ்சல் தலை வந்திருக்காது இல்லையா? ஸோ வந்து ஒரு தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்கள் மீது தீவிர பற்று கொண்ட நபர் தான் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். அதே மாதிரி ஐயா பசுபதியார் அவர்களுமே பற்று கொண்ட நபர். ஸோ அதன் விளைவாக அவர் வந்து துண்டறிக்கை கொண்டு போய் நம்ம சந்தனப்பிரியா அவர்கள் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு வழங்கியிருக்கலாம். இன்னும் ஒரு காரணம் சொல்கிறேன், தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைத்த கட்சி எந்த கட்சி? விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பனையூர் பாபு என்று சொல்லப்படுகின்ற ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்தில் பேசுகிறாரு, மாதிரி தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசுறாரு. கோரிக்கை வைப்பதற்கே நம்ம எம்எல்ஏ என்று சொல்லப்படுகின்ற அதிகாரத்திற்கு வர வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. பல பேர் சொல்லுவாங்க, நீங்க தான் அதிகாரத்தில் இருக்கிறீங்களே, நீங்க எல்லாத்தையும் நட்டமா நிப்பாட்டி காட்டுன்னு சொல்லுவாங்க. கிடையாது, நம்ம கோரிக்கை வைப்பதற்கே அதிகாரம் என்று சொல்லப்படுகின்ற எம்எல்ஏ என்று சொல்லப்படுகின்ற எம்பி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அதிகாரத்துக்கு வர வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. ஸோ அந்த மாதிரி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்ததன் விளைவாக இன்னைக்கு தமிழக அரசாங்கம் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மணிமண்டபத்தை கட்டியிருக்காங்க. அதனை கூட பாராட்டும் விதமாக அண்ணன் SR பாண்டியன் அவர்கள் டைரக்டாக முனைவர் தொல் திருமாவளவன் போய் சந்தித்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார், நன்றிகளை பகிர்ந்து கொண்டார். தமிழக அரசியல் கடந்து நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்காக கோரிக்கை வைத்த நபர் முனைவர் தொல் திருமாவளவன் அவருடைய கட்சி என்ற காரணத்துக்காக கூட அவருடைய சிந்தனையும் அண்ணன் பசுபதியாருடைய சிந்தனையும் ஒத்த சிந்தனையாக இருக்கின்றதே என்ற காரணத்துக்காக சந்தனப்பிரியா அவர்கள் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு துண்டறிக்கையை கொடுத்து வரவேற்றிருக்கலாம். இன்னொன்று சொல்லவா, ஜாதி அட்ராசிட்டிகள் நடக்குது இல்லையா? இந்த ஜாதி அட்ராசிட்டிகள் எல்லாத்துக்குமே முதற் காரணம் எதுன்னு பார்த்தோம்னா சனாதன சிந்தனைகள் தான். ஸோ இந்த ஜாதி அட்ராசிட்டிகள் நடந்து முடிந்ததற்கு பின்பாக நம்ம எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா SC/ST ஆக்ட் மூலமாக தான் தற்காத்து கொள்ள முடியும். பாதிக்கப்பட்ட SC/ST மக்கள் தங்களுடைய உரிமைகளை தங்களுடைய நீதிகளை நிலைநாட்ட வேண்டும் என்றால் இந்த SC/ST ஆக்டை பயன்படுத்த நிலைநாட்ட முடியும், தண்டனைகள் வாங்கி தர முடியும். ஸோ ஆனால் 2018 நம்ம மோடி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி SC/ST ஆக்டை வந்து என்ன பண்ணுறாங்க, தடை பண்ணுவதற்காக முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க. இந்த தகவலை அறிந்த விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த SC/ST ஆக்டை நீங்கள் நீர்த்து போக செஞ்சீங்க அப்படின்னா தமிழ்நாடு தழுவிய அளவில் மாபெரும் போராட்டங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி எச்சரித்தார். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக இந்திய லெவலில் இருக்கிற அனைத்து தலித் சமுதாய மக்களுமே போராட்டத்தில் ஈடுபடுவார்கள், எச்சரிக்கையாக இருக்குங்கள் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்தார். இவர் ஒரு பெரிய தலைவர் இல்லையா? இவர் சொன்னோடனே வந்து இந்திய லெவலில் இந்த செய்தி வந்து பேசப்பட்டது. ஸோ அதன் விளைவாக மோடி அரசாங்கம் பின்வாங்கினாங்க. இன்னைக்கு பல இடங்களில் தேவேந்திர குல வேளாண் மக்களுக்கு அட்ராசிட்டி நடக்குது. அப்போல்லாம் நம்ம எதனை பயன்படுத்தி அந்த குற்றவாளிகளை கைது செய்கிறோம் அப்படின்னா SC/ST ஆக்டை பயன்படுத்தி குற்றவாளிகளை கைது செய்கிறோம். அப்போ அந்த SC/ST ஆக்டவே நீர்த்து போக வைப்பதற்காக நம்ம மோடி அரசாங்கம் முயற்சி செய்த பொழுது இன்னைக்கு தேவேந்திர குல வேளாண் மக்களை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எந்த விதமான வாய்ஸுமே ரைஸ் பண்ணவே இல்லை. முனைவர் தொல் திருமாவளவன் தான் ரைஸ் பண்ணார். ஸோ முனைவர் தொல் திருமாவளவன் வந்து இந்த SC/ST மக்கள் மேலே அக்கறை கொண்ட நபராக இருந்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு காரணத்தின் விளைவாகவும் ஐயா பசுபதி அவருடைய சிந்தனையின் விளைவாகவும் ரெண்டும் ஒத்த சிந்தனையாக இருக்குதே அப்படின்ற காரணத்துக்காக கூட சந்தனப்பிரியா அவர்கள் போய் சந்திச்சிருக்கலாம். இந்த மாதிரி கண்ணோட்டங்கள் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அதே மாதிரி தேவேந்திர குல வேளாண் மக்களுக்கு அட்ராசிட்டிகள் நடைபெறுகின்ற பொழுது, சனாதன அட்ராசிட்டிகள் நடைபெறுகின்ற பொழுது யார் காலத்தில் போய் நிற்கிறா? விடுதலை சிறுத்தை கட்சி போய் நிற்குது. கரெக்டுங்களா? இப்போ கூட சமீபத்தில் திருநெல்வேலி என்ன பண்ணாங்க, இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு நீ எந்த சமுதாயம்டா அப்படின்னு கேட்டோன்னே நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லியிருக்கான். சொன்னோடனே சட்டையெல்லாம் அவுத்து விட்டு நிர்வாணப்படுத்தி மேலே ஒன்றுக்கு இருந்து விட்டுருக்கானுங்க. தப்பிச்சோம் பொழைச்சோம் சொல்லி அவங்க வந்து ஓடி வந்து அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்து SC/ST ஆக்ட் வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க. வழக்கு பதிவு பண்ண வைத்த கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி உட்பட தோழமை இயக்கங்கள், நான் விசிக்காமன்னு சொல்ல, உட்பட தோழமை இயக்கங்கள் எல்லாரும் தான் போராடினாங்க. ஸோ அந்த மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது களத்தில் இறங்குறாங்க. திருநெல்வேலியில் சந்தியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. அதற்காக போராடிய கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. ஏன் முந்தானத்தை ஒரு 4 நாளுக்கு முன்னாடி பழனி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் பாளையங்கோட்டில் வச்சு வெட்டப்படுறாரு. பள்ளப்பயிலே சாப்பிடான்னு சொல்லி வெட்டுறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஜாதிய கொடுமை! அப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதி அட்ராசிட்டிகளுக்கு எல்லாமே களமாடுகின்ற கட்சி எந்த கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சி. அண்ணன் பசுபதியாக இருந்தாலும் கூட அவர் அதை தான் பண்ணியிருப்பார்.
அந்த மக்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார். சனாதனமாவது டேஷ் ஆகுது அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணியிருப்பார். ஸோ அதனால தான் வந்து பசுபதியாருடைய சிந்தனையும் ஒத்த சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அண்ணன் எழுச்சித்தமிழனுடைய சிந்தனையும் ஒத்த சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த காரணத்தின் விளைவாக சந்தனப்பிரியா அவர்கள் போய் துண்டறிக்கையை கொடுத்து அழைப்புதல் விடுத்திருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது மகளே, பல விஷயங்கள் இருக்குது, பல கோணங்கள்லாம் இருக்குது. இறுதியாக ஒன்றே மட்டும் சொல்லிக்கிறேன், நம்மளுடைய தலையாய எதிரின் யார் அப்படின்னு பார்க்குறப்ப சனாதனங்கள் தான், பார்ப்பனிய சனாதனவாதிகள் தான். ஏன்னு கேட்குறீங்களா? அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்திய லெவலில் இருக்கிற கல்வி நிலையங்கள் இருக்கு இல்லையா, இதரப்பன மத்திய அரசாங்கத்தின் நிலையங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் கூட எஸ்சி/எஸ்டி மக்கள் வந்து நிரப்புறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சென்னை மட்டும் எடுத்துக்கிடுவோம். சென்னை ஐஐடியில் வந்து பேராசிரியர் நியமனங்கள், துணை பேராசிரியர் நியமனங்கள், இந்த மாதிரி வந்து பேராசிரியர் துணை பேராசிரியர் பதவிகள் இருக்கு இல்லையா, இந்த பதவிகளில் வந்து இத்தனை பேர் எஸ்சி/எஸ்டி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்து நியமனம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சட்டம் இருக்குது. உதாரணத்துக்கு 100 இடம் இருக்குது. இந்த 100 இடத்துல வந்து எஸ்சி/எஸ்டி மக்கள் வந்து ஒரு 50 இடங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் இருக்குது. அப்படின்னா 50 இடங்கள் நிரப்பப்படுவதில்லை, வெறும் 10 இடங்கள் நிரப்பிட்டு மீதி 40 இடங்களில் யார் பதவிகளில் வகிக்கிறாங்கன்னா பார்ப்பனியர்கள் தான் வகிக்கிறாங்க. சனாதன சிந்தனை கொண்ட பார்ப்பனியர்கள் வகிக்கிறாங்க. அப்போ நம்முடைய தலையா எதிரி நம்முடைய உரிமைகளை கேட்க வேண்டிய இடத்துல யார் இருக்கும், எப்போ இருக்கும், யாரை எதிர்க்க வேண்டும் அப்படின்னா அந்த சனாதனவாதிகளை தான் எதிர்க்கணும். நம்ம அதனை விடுத்து பார்ப்பனிய கைக்கூலிகளாக மாறி போயிட்டோம், சனாதன கைக்கூலியாக மாறி போயிட்டோம். மாற வச்சுக்கிருக்காங்க தேவேந்திர குல மக்களை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள். சிந்திக்கணும் மங்களே, சிந்திக்கணும் என்பதை கேட்டுக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சி லாம்பில் உரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்ற. நன்றி, வணக்கம்.